ஃபர்ஸ்ட் டாட் ப்ராடக்டோட ப்ராப்ளம் எப்படி போடுறது? சப்போஸ் ஜென்ரலா ஃபைண்ட் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஏ வெக்டரோட வேல்யூ கொடுத்துருப்பான். ஏ வெக்டர் ஈக்குவல் டு சம் 3 i வெக்டர் மைனஸ் 7k வெக்டர் பிளஸ் 2k வெக்டர் அண்ட் பி வெக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ஐ வெக்டர் பிளஸ் 2j வெக்டர், இங்கே ஜே வெக்டர் கே வெக்டர் ஜே வெக்டர் அண்டு 5k வெக்டர். சரிடா கண்ணு, இப்படி கொடுத்துக்கிறான்னா ஃபைண்ட் ஏ வெக்டர் கிராஸ் டாட் பி வெக்டர் அண்ட் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர், இது ரெண்டுமே கேட்குறான்னு வச்சுக்கோங்க. இது எப்படி நம்ம போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறோம் பார்த்துங்க. ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, ஏ வெக்டரோட வேல்யூ எழுதிக்கங்க. 3i வெக்டர் மைனஸ் 7j வெக்டர் பிளஸ் 2k வெக்டர் டாட் பி வெக்டரோட வேல்யூ i வெக்டர் பிளஸ் 2j வெக்டர் பிளஸ் 5k வெக்டர். சரிடா கண்ணு? ஓகே சார். இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட்னா மீனிங் என்ன? ஐ டாட் ஐ தான் 1, அப்போ ஐ டாட் ஜேங்கிறது என்ன ஆகும்? 0 ஆகும். ஐ டாட் கேங்கிறது என்ன ஆகும்? 0 ஆகும். கரெக்டுங்களா? அதனால என்ன பண்றாங்கன்னா கரஸ்பாண்டிங் வெக்டர்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்றாங்க. ஐனா ஐயோட மல்டிப்ளை பண்ணு, ஜேனா ஜேயோட மல்டிப்ளை பண்ணு, கேனா கேவோட மல்டிப்ளை பண்ணு. அப்போ ரிமைனிங் வெக்டர்ல என்ன ஆகுது? கொஸ்டின் மார்க். அப்போ கொஸ்டின் மார்க் மீனிங் என்ன? ரிமைனிங்ல 0 ஆயிரும். as per ஃபார்முலா படி நான் ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துருந்தேன். ஐ வெக்டர் 1, ஐ வெக்டர் டாட் ஜே வெக்டர்னா 0, ஐ வெக்டர் டாட் கே வெக்டர்னா 0. அதே ரிமைனிங் கேசஸ் யாரு? ஜேக்கும் கேக்கும் அதே ரூல் தான். சரிடா கண்ணே? ஓகே சார். சரி, அதனால என்ன பண்ணலாம், கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 3 இதனோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. அப்போ 3 × 1 எவ்வளவு? 3. கரெக்டுங்களா? மைனஸ் 7 × 2 மைனஸ் 14j கேப் 2 × 10. கரெக்டான கண்ணு? அப்போ என்ன 13, 13 மைனஸ் 4 வந்து மைனஸ். இதில் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார். சரி, இதுதான் டாட் ப்ராடக்டோட பேசிக் ரூல். அப்போ ரெண்டு வெக்டர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ரெண்டு வெக்டர் மல்டிப்ளை பண்ணுறீங்க, பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது? ஒரே ஒரு நம்பர் தான் கிடைக்குது. தட் மீன்ஸ் ஸ்கேலார் ஆகிடுது. அதனால தான் வந்து இது வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட்ங்கிறாங்க. சரிங்களா? டாட் ப்ராடக்ட் ஏன் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆகுது? இஸ் கெட்டிங் தி எண்ட் ஆஃப் ரிசல்ட் இஸ் சிங்கிள் கான்ஸ்டன்ட் டைம். கான்ஸ்டன்ட் டைமோட வேல்யூ தான் வந்து நம்ம ஸ்கேலார். சரி இடக்குன்னு? ஓகே சார். சரி இடக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட். அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இது எந்த மாதிரி எழுதுறாங்கன்னா டிட்டர்மெண்ட் ஃபார்மேட்டில் எழுதுறாங்க. என்ன ஃபார்மேட்டு? டிட்டர்மெண்ட் ஃபார்மேட். அப்போ அந்த டிட்டர்மெண்ட் ஃபார்மேட்டோட ஃபார்முலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரோல் என்ன சொல்றாங்கன்னா அந்த யூனிட் வெக்டர் எழுத சொல்றாங்க. ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர். சரிங்களா? அடுத்த வேல்யூ என்ன சொல்றாங்கன்னா ஏவோட கோஎஃபிஷியன்ட். சப்போஸ் ஏ வெக்டரை வந்து எனக்கு எடுத்து வச்சுக்கோங்க, a1 ஐ வெக்டர் பிளஸ் a2 ஜே வெக்டர் பிளஸ் a3 கே வெக்டர். அப்போ அவன் என்ன சொல்றான்னா இந்த ஐ வெக்டர் பக்கத்துல ஏவோட வேல்யூ என்ன இருக்குது, அதனோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எடுத்து சொல்றான். கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எடுத்து சொல்றான். சரிடா கண்ணு? அப்போ எப்படி எழுதலாம்? a1 a2 a3. கரெக்டாமா? அதே ஐடியா பி வெக்டர் எடுங்க. சொல்லுமா, பி வெக்டர் எப்படி எடுக்கலாம்? b1 i வெக்டர் b2 j கேப் பிளஸ் p2 k கேப். அப்போ சொல்றேன் கண்ணு p1 p2 p3. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க தெரியும். அப்போ அந்த டிட்டர்மெண்ட் ஐடியாவில் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இங்கே ஏ வெக்டர் வேல்யூ என்ன? ஆட்டோமேட்டிக்காக ஏ வெக்டர் நோட் பண்ணிக்குமா? அப்போ தான் இங்கே போட முடியும். ஏ வெக்டர் நோட் பண்ணிக்கா, ஏ பி நோட் பண்ணிக்கா. எனக்கு கீழே வரும்போது தெரியலையா? ஓகே, தெரியுது, போட்டுடலாம். அப்போ சொல்லுங்க, ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர். சொல்கிறேங்கண்ணே ஏ வெக்டரோட கோஎஃபிஷியன்ட். ஏ கோஎஃபிஷியன்ட் சொல்ல பார்க்கலாம். கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்ன கிடைக்கும்? 3 minus 7 2 1 2 5. அப்போ இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சது தான் நம்மளுடைய கிராஸ் ப்ராடக்டோட வேல்யூ. அப்போ இந்த டிட்டர்மெண்ட் வேல்யூ மட்டும் கண்டுபிடிங்க. அப்போ என்னாச்சு? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு ஐ வெக்டர். சொல்கிறாங்க என்ன கிடைக்கும்? மைனஸ் 35 மைனஸ் 13 மைனஸ் ஜே வெக்டர். சொல்கிறாங்க 15 minus 2. 15 minus 2 ஆ? 15 minus 2 வந்து 13 ஆ? plus k vector into 6 plus 7 plus 7. கரெக்டா? 6 plus 7 13. கரெக்டாமா? ஆமா சார். அப்ப
இப்போ என்னாச்சு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் என்ன கிடைக்குது மைனஸ் 39 ஐ வெக்டர் மைனஸ் 13 ஜே வெக்டர் ப்ளஸ் 13 கே வெக்டர். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக பார்க்க போகிறீங்க. இப்போ டாட் ப்ராடக்ட்னா ஒன்லி சிங்கிள் வேல்யூ தான் கிடைக்குது கான்ஸ்டன்ட், பட் கிராஸ் ப்ராடக்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வெக்டர் கான்செப்ட் வருது. அதனால வந்து கிராஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம வெக்டர் ப்ராடக்ட்டுங்கிறாங்க, இவனை வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட்டுங்கிறாங்க. அப்போ எங்கேயுமே பார்த்துறாத ஸ்கேலார் ப்ராடக்ட்னா டாட்டாக தான் இருக்கும், அண்ட் இவனை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக தான் இருக்கும் வெக்டர் ப்ராடக்ட். அதை மட்டும் பார்க்கறது ஃபார்மேட் வந்து டிட்டர்மெண்ட் ஃபார்மேட் எழுதுவோம். அது வந்து நார்மல் மல்டிப்ளிகேஷன். நார்மல் மல்டிப்ளிகேஷன்